நான் தான் ராதா தேசிகன் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பண்ண போகிறது உப்பல் அடை. இப்போ நான் கற்றுண்டதெல்லாம் எங்கள் மாமியாரத்தில் பண்ணதும் எங்கள் அம்மா ஆத்தில் பண்ணதும் தான். அந்த காலத்தில் இதெல்லாம் நிறைய பண்ணி தருவா மாதத்துக்கு ஒரு தடவை. அப்போல்லாம் ஸ்நாக்ஸு வெளியில் சாப்பிட்றது அதெல்லாம் கிடையாது. ஆற்றுலையே எண்ணெய் வச்சு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ணி தருவா. இந்த உப்பல் அடை நல்லாவே இருக்கும். நான் அரிசி பருப்பு ரெண்டுத்தையுமே இதுவாக அளவாக போட்டிருக்கேன். இதெல்லாம் ஊற வைக்கணும் நான் சொல்கிறேன். நான் 1.5 கப்பு போட்டிருக்கேன். இதே அளவுக்கு துவரம்பருப்பு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 3 போட்டு ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஊறி இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான மிளகா, காஞ்ச மிளகா, கொஞ்சம் பச்சை மிளகா, உப்பு, பெருங்காயம் இதை போட்டு தண்ணி ஜலமே குத்தாத கெட்டியாக அரைக்கணும். அரைச்சிட்டு அதை இந்த மாதிரி வாணால எண்ணெயை வச்சு நம்ம ஒரு துணி, காட்டன் துணியில் அடை மாதிரி தட்டி அதில் போடணும். அந்த உப்பல் அடைக்கு நல்ல ஒரு இதுவாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு கொஞ்சம் நரன்னு தான் எடுக்கணும். தண்ணி விடக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. மிளகா, உப்பு, பெருங்காயம் இது 3த்தையும் போட்டிருக்கேன். போட்டு நான் கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் வாணால எண்ணெயை வச்சு நம்ம பூரிக்கு எண்ணெய் வைக்கிற அளவுக்கு வைக்கணும். வச்சுட்டு அதில் துணியில் தட்டி போடலாம், இல்லை கவரில் தட்டி போடலாம். தட்டி போட்டால் அது இந்த மாதிரி வரும். இதுதான் உப்பல் அடை. இதுதான் உப்பல் அடை. இந்த மாதிரி உப்பி வரும். ஆனால் எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கோ. கையில் எண்ணெயெல்லாம் படாமல் பார்த்துக்கோங்க. அதே சமயம் கொஞ்சம் நைஸாக விட்டிங்கன்னா நல்லா வந்துடும். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி 1.5 அழாக்கு அரிசி போட்டிருக்கேன். 1/2 அழாக்கு துவரம்பருப்பு, 1/2 அழாக்கு கடலைப்பருப்பு, 1/2 அழாக்கு உளுத்தம்பருப்பு, தேவையான மிளகா, உப்பு, பெருங்காயம் போட்டு தண்ணி விடாத நரன்னு அரைச்சிருக்கேன். அதை பூரி மாதிரி நம்ம எண்ணெயை வச்சு இதை தட்டி போடணும். வேஷ்டியில் ஏதாவது ஒரு காட்டன் துணியில் தட்டி போட்டாலும் நல்லாயிருக்கும். இது அந்த காலத்து இதுதான், ஃபுட்டு தான் இது. இதை நீங்கள் எல்லோரும் பண்ணி சாப்பிடுங்க. ஆற்றுல எல்லாருக்கும் பண்ணி கொடுங்க. இந்த உப்பல் அடைக்கு இந்த மாதிரி பெங்களூர் கத்திரிக்காய், பட்டாணிலாம் போட்டு புளிப்பு கூட்டு பண்ணால் தொட்டுக்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரெண்டும் ரொம்ப மேட்ச் ஆகும். இந்த புளிப்பு கூட்டு எப்படி பண்ணுறதுன்றதை நான் அடுத்த தடவை வீடியோவில் சொல்கிறேன்.